அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பாக்குப்பன். வணக்கம். இன்று பாட்டி சொன்ன ஒரு பாட்டு. சான்றோர் பெருமக்களே, மூதுரையில் இன்றும் ஒரு நல்ல பாடல். நீர் அளவே ஆகுமாம் நீராம்பல், தான் கற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு, மேலை தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகும் குணம். ஆக ஒருவனுக்கு அறிவு எதை பொறுத்து அமையும் என்பதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டுடன் சொல்லுகிறார். அல்லி மலர் தண்ணீரின் அளவை பொறுத்து உயர்ந்து வளரும். அல்லி மலர் நீர் பூவது, அது தண்ணீரின் அளவை பொறுத்து தண்ணீரின் அளவுக்கு தகுந்தபடி அது உயர்ந்து வளரும். தண்ணீர் 8 அடி இருந்தால் அல்லி மலரின் தண்டு 8 அடி இருக்கும். தண்ணீரின் அளவு 10 அடி உயர்ந்தால் இந்த தண்டு 10 அடி உயர்ந்து நிற்கும். ஆக இந்த அல்லி மலர் நீரின் அளவை பொறுத்து அது உயர்ந்து வளரும். அதுபோல அறிவு கூர்மையான அறிவு ஒருவன் படிக்கின்ற தரமான புத்தகங்களின் அளவை பொறுத்து அமையும். புத்தகங்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும். புத்தகம் தரமாக இருக்கணும், அது எண்ணிக்கையை பொறுத்து அமையும். ஒரு 100 புத்தகம் தரமான புத்தகம் ஒருத்தன் படிக்கிறான், அவனுக்கு அறிவு கூர்மை ஓரளவுக்கு இருக்கும். இன்னொருத்தன் 1000 புத்தகங்கள் படிக்கிறான், அப்போ என்ன, அவனுக்கு அறிவு கூர்மை இவனை விட இன்னும் அதிகமாக இருக்கும். ஒருத்தன் 10,000 புத்தகம் படிக்கிறான், அப்போ இன்னும் அதிகமாக இருக்கும். ஆக அறிவு கூர்மை அவன் படிக்கின்ற தரமான புத்தகங்களின் அளவை பொறுத்து அமையும், புத்தகங்களின் எண்ணிக்கையை பொறுத்து அமையும். சரி, ஒருத்தனுக்கு செல்வம் தான் முன் பிறவியில் செய்த நல்வினையை ஒட்டியே அமையும். எவ்வளோ செல்வம் இருக்குது, எவ்வளோ நல்வினை பண்ணியிருக்கான். ஆக ஒருவன் பெறுகிற செல்வம் முன் பிறவியில் அவன் செய்த நல்வினையை ஒட்டியே அமையும். சரி, குணம், ஒருவனின் குணம் அவன் குடும்பத்தை பொறுத்து அமையும். குடும்பத்தில் எல்லாம் நல்ல குணமாக, தாத்தா நல்ல குணம், அப்பா நல்ல குணம், அண்ணன் நல்ல குணம், அக்கா நல்ல குணம், இவனுக்கு நல்ல குணம். ஆக குணம் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய குணத்தை பொறுத்து அமையும். ஆக இதே எடுத்துக்காட்டை வள்ளுவர் கூட மிக அழகாக சொல்கிறார். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்து அணையது உயர்வு, நீர்ப்பூக்களின் தாளின் நீளம் தண்ணீரின் அளவை பொறுத்தது. ஒரு மனிதனின் வாழ்க்கையின் உயர்வு அவனின் ஊக்கத்தை பொறுத்தது. நிறைய ஊக்கம் இருக்குது, நிறைய உயர்வு இருக்கும். ஊக்கம் குறைவாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் உயர்வு குறைவாக இருக்கும். அதே எடுத்துக்காட்டு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுன்னு சொன்னார். ஆக அதே எடுத்துக்காட்டைத்தான் ஔவையாரும் சொல்லுகிறார். ஔவையார் சொன்னதைத்தான் வள்ளுவரும் சொல்லி போயிருக்கிறார். ஆக சான்றோர் பெருமக்களே, என்ன தெரிந்துக்கணும், நாம் தரமான புத்தகங்களை அதிக எண்ணிக்கையில் படிக்க வேண்டும். படித்தா நீ எவ்வளோ படிக்கிறியோ அந்த அளவுக்கு கூர்மையான அறிவு வளரும், அறிவு கூர்மை இருக்கும். அப்படி நாம் முயற்சி செய்வோமா? நன்றி, வணக்கம்.